இன்டைஜஷன் ப்ராப்ளம் எனக்கு செரிமானம் சரியாகவே இல்லை மேம். என்ன செய்கிறது? எப்போ பார்த்தாலும் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு உங்களுக்கு டைஜஷன் ஆகிட்டு உடல் முழுவதும் அது சத்தாக மாறும்பொழுது தான் உடல் நமக்கு ஆரோக்கியத்தோட கான்ஸ்டிபேஷன் இருந்து அதோடு நிற்கிதா? கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பைல்ஸ் இருக்குது, ஆனல் ஃபிஷர் இருக்குது. ஆனல் ஃபிஷர்னால எவ்வளோ பேர் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க. என்னால் கொஞ்சம் நேரம் கூட ஒரு இடத்துல உட்கார முடியல, எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியல. இதில் எனக்கு மோஷன் போகும்போது ஆனஸில் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, எப்பவுமே புண்ணாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் என்ன? ஈஸியாக சிம்பிளாக இந்த மூலிகைகளை வச்சு வீட்டில் நீங்கள் இந்த மெடிசனை சாப்பிட்டு பாருங்கள். நல்ல இது எல்லாமே ஒன்று சேர்த்து நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் வஸ்திரகாயம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. ஸோ நல்ல ஒரு காட்டன் கிளாத், ஒயிட் கலர் கிளாத்தில் நம்ம இந்த பவுடரை வச்சு நல்லா நம்ம லேசாக தேய்க்கும் போது கீழே நமக்கு நல்ல ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பவுடர் நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடியை ரெகுலராக டெய்லி 2 வேளை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இன்டைஜஷன் ப்ராப்ளம் எனக்கு செரிமானம் சரியாகவே இல்லை மேம். என்ன செய்கிறது? எப்போ பார்த்தாலும் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு உங்களுக்கு டைஜஷன் ஆகிட்டு உடல் முழுவதும் அது சத்தாக மாறும்பொழுது தான் உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ குடல் பகுதியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக நம்மளுடைய பாடி சிஸ்டம் எல்லாமே நமக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய மூடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்மளுடைய எண்ணங்கள், ஸோ ரொம்ப டென்ஷனாக இருக்கிறோமா, அடிக்கடி ஒரு சிலர் டென்ஷன் ஆவாங்க, ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா டைஜஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா டைஜஷன் சரியாக இல்லை, இன்டைஜஷன் இருக்குது, வயிறு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குது, ஐபிஎஸ் மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ், இது எல்லாமே இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எந்த ஒர்க்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம பிரெயினில் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறோம், ஞாபகம் வச்சுக்கிறோம், இதெல்லாம் ஓகே. அது உடல் முழுவதும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நமக்கு செரிமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நார்மலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு சரியாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்ப்பீங்க, நல்லா ஸ்பைசி ஃபுட் நம்ம சாப்பிடுவோம், உப்பு காரம் சார்ந்த உணவுகளை நிறைய சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் உணவுகள் எடுத்துக்கும் போதும் இல்லை ஈஸியாக டைஜஷன் ஆகாத இந்த கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்த உணவுகளோ இல்லை கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளோ நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போதும் உடலில் என்ன ஆகுதுன்னா நமக்கு சரியாக டைஜஷன் ஆகாது, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனையோடு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் நலனில் பாதிப்பு ஏற்படும். அதிகமான உடல் எடை அதிகரிப்பு ஏற்படுது. இதனோட கான்ஸ்டிபேஷன் இருந்து அதோடு நிற்கிதா? கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பைல்ஸ் இருக்குது, ஆனல் ஃபிஷர் இருக்குது. ஆனல் ஃபிஷர்னால எவ்வளோ பேர் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க. என்னால் கொஞ்சம் நேரம் கூட ஒரு இடத்துல உட்கார முடியல, எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியல. இதில் எனக்கு மோஷன் போகும்போது ஆனஸில் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, எப்பவுமே புண்ணாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் என்ன? ஈஸியாக சிம்பிளாக இந்த மூலிகைகளை வச்சு வீட்டில் நீங்கள் இந்த மெடிசனை சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும். முக்கியமாக மறக்காமல் இந்த உணவு முறைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கணுங்க. என்னென்ன உணவு முறைகள் எடுக்கணும்னா, டீ காஃபி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. டைஜஷன் ட்ராக்டில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சிலருக்கு பார்ப்பீங்க, வயிறு எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்கிற நிறைய பேருக்கு வாய்ப்பகுதியிலையும் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், மவுத் அல்சர் இருக்கும், ஸோ லிப்ஸில் எல்லாமே ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது, நாக்கில் எனக்கு எரிச்சல் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ இந்த வாய்ப்பகுதியிலேருந்து ஆசனவாய் பகுதி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா டைஜஷன் கண்டிப்பாக பாதிக்கப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பேசிக்காக இந்த 6 மூலிகையை வச்சு நீங்கள் அந்த மருந்து ரெடி பண்ணி வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த காஃபி டீ எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறீங்களா? அதுக்கப்புறம் காரமாக ஸ்பைஸியாக, அதுவும் நிறைய பேருக்கு நல்ல காரமாக இந்த பச்சை மிளகாலாம் சேர்த்து சாப்பிட்றீங்க, அதை தவிர்த்துக்கோங்க. நிறைய சோடா பேஸ்டு டயட்டு, ஸோ சோடா சேர்ந்த இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க, பீவரேஜ் எடுக்கிறீங்க, இல்லை குக்கீஸ் நிறைய சாப்பிட்றீங்க, இந்த ஃப்ளவர், ரீஃபைண்ட் ஃப்ளவர் இருக்குது இல்லையா, மைதா, இதில் சேர்ந்த உணவுகள் நிறைய சாப்பிடும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு டைஜஷன் ஆகாதுங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க.
நீங்கள் சாஸ் சாப்பிட்றீங்க, மயோனைஸ் எடுக்கிறீங்க, இல்லை ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இல்லை நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறீங்க, கம்ப்ளீட்டாக இது எல்லாமே அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு கூடிய விரைவில் சரியாகுது. இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த 6 பொருட்களை சேர்த்து ஒரு மெடிசன் செஞ்சுக்கோங்க. இந்த மெடிசன், இந்த மருந்தோட பெயர் சண்முக சூரணம். சண்முக சூரணத்தில் 6 வகையான மூலிகைகள் சேர்த்து நம்ம செய்கிறோங்க. இந்த 6 பொருட்களும் ஈஸியாக இப்போவே இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே நீங்கள் வீட்டில் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது தான். சரிங்க, இதில் என்னென்ன மூலிகைகள் சேருது? முதல்ல மிளகு. ஆமாம்ல, எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை மிளகு. அடுத்ததாக திப்பிலிங்க. திப்பிலி அப்படின்னு சொல்லும்போது இந்த மழை காலத்தில் வீட்டில் எல்லாருமே வாங்கி வச்சுருப்பீங்க. திப்பிலி ரசம் செஞ்சு சாப்பிடுவீங்க, திப்பிலி பொடி தேனில் கலந்து சாப்பிட்லாம். அந்த கோல்டு, காஃப், இன்டைஜஷன் இருக்குது, இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு திப்பிலி பயன்படுது. அடுத்த மூலிகை சீரகம். சீரகம் இல்லாத உணவு இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ சீரகம் இதில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்துப்பு. இந்துப்பு இப்போ எல்லார் வீடுகளிலுமே இந்துப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்துப்பும் உங்கள் எல்லார் வீடுகள்லையும் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பெருங்காயம். பெருங்காயமும் இல்லாத வீடு இருக்காது இல்லைங்களா? கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும். அடுத்ததாக கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை அப்படின்னு சொல்கிறது நம்ம கடைகளில் சண்டை போட்டு வாங்கிட்டு வருவோம். ஆனால் குக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு மறக்காமல் அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி செய்யாதீங்க. கருவேப்பிலை அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ டைஜஷனுக்கு இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரிச் ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்குது. அதே மாதிரி அயன் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ கருவேப்பிலை இது எல்லாமே சம அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நிழலில் உலர்த்தி அது பொடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த பொடி, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன மற்ற 5 பொருட்களும் சம அளவு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ எல்லாமே சம அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே 50 கிராம் எடுக்கிறீங்கன்னா பெருங்காயம் மட்டும் 25 கிராம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த அளவுப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே அளவு, அதில் பெருங்காயம் கொஞ்சம், அது எல்லாத்துக்கும் பாதி அளவாக நீங்கள் எடுத்துக்கணும். இது எல்லாமே ஒன்று சேர்த்து நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் வஸ்திரகாயம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. ஸோ நல்ல ஒரு காட்டன் கிளாத், ஒயிட் கலர் கிளாத்தில் நம்ம இந்த பவுடரை வச்சு நல்லா நம்ம லேசாக தேய்க்கும் போது கீழே நமக்கு நல்ல ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பவுடர் நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடியை ரெகுலராக டெய்லி 2 வேளை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. சண்முக சூரணம். ஸோ ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த சூரணம் எவ்வளவுங்க எடுக்கலாம்? 1/4 டீஸ்பூன் அளவை எடுத்துக்கோங்க. 2 கிராம் அளவுக்கு எடுத்தாலே போதும். வெந்நீரில் கலந்து, மோரில் கலந்து கூட நீங்கள் குடிக்கலாம். காலையில் உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிடங்கள் முன்னாடி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இரவு உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு 15 நிமிடங்கள் முன்னாடி இந்த சண்முக சூரணத்தை பயன்படுத்திட்டு வாங்களேன். ஸோ டைஜஷன், புளிச்ச ஏப்பம், மலச்சிக்கல் எல்லாமே உங்களுக்கு காணாமல் போகும். ஸோ வயிறு பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா உங்கள் மைண்டும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்லேயும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னா கட் ஹெல்த் ரொம்ப முக்கியம், அதையும் கவனிச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.